ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு வந்து எஸ் என்னென்று பின்னிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி ஏபிசிடி ஓர்டரில் பின்னி வீடியோ போட்டு கொண்டு வரேன். இப்போ எஸ் எப்படி பின்னிட்டு பார்ப்போம். அதுக்கு 3 மில்லிமீட்டர் கம்பியம், வழக்கம் போல் இந்த தடிப்பான நூலில் நார்மலாக எழுதியிருக்கு 4 இருந்து 5 சொல்லி அதில் தடிப்பு போட்டிருக்கு. அந்த நூல் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ என்னென்று பின்னிட்டு பார்ப்போம். இப்போ வந்து 33 செயின் பின்ன போகிறேன். உங்களுக்கு முடிச்சு ஸ்டார்ட்டுக்கு எப்படி ஈஸியாக உங்களுக்கு போட வர்றதோ அப்படியே போடுங்க. முடிச்சு போட்டுட்டு 33 செயின் பின்ன போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ வந்து 33 செயின் பின்னிட்டேன். இப்போ ரெண்டாவதுக்குள்ளே வந்து 1 2 1 1 2 ரெண்டாவதுக்குள்ள 1 டபுள் க்ரோஷே பின்னணும். பின்னிட்டு பக்கத்துக்கு 2 டபுள் க்ரோஷே பின்னணும். 1 2. இப்போ பக்கத்துக்கு வந்து 1 டபுள் க்ரோஷே பின்ன போகிறேன். இப்போ பக்கத்துக்கு வந்து 2 டபுள் க்ரோஷே பின்ன போகிறேன். 1 2, அதாவது 5 தடவை டபுள் க்ரோஷே வரும். 2 டபுள் க்ரோஷே இடத்துல 1 விட்டு 1க்குள்ள பின்னுறேன். 2 டபுள் க்ரோஷே 1 முதல் 2வது செயினுக்கு 1 டபுள் க்ரோஷே பின்னினான். பக்கத்தில் இருக்கிற 2 டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே 2 டபுள் க்ரோஷே. இப்போ 2 டபுள் க்ரோஷே வந்துட்டுது. இப்போ பக்கத்தில் இருக்க 1 டபுள் க்ரோஷே சாரி இப்போ அடுத்து இருக்க 2 டபுள் க்ரோஷே 3வது தடவை பின்னுறேன். 2 டபுள் க்ரோஷே 1 2. இப்போ பக்கத்துக்கு வந்து 1 டபுள் க்ரோஷே. இப்போ பக்கத்துக்கு 2 டபுள் க்ரோஷே. இது 4வது தடவை 1 2. இப்போ பக்கத்துக்கு வந்து 1 டபுள் க்ரோஷே. பக்கத்துக்கு வந்து 2 டபுள் க்ரோஷே. இது 5வது தடவை 1 2. இப்போ வந்து 5 தடவை வந்து இப்படி பின்னிட்டேன். இப்படி பின்னிட்டு இனி வந்து மிச்சம் உலகத்துக்குள்ளேயும் வந்து 2 டபுள் க்ரோஷையும் ஒன்றா சேர்த்து 10 தடவை பின்ன போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டபுள் க்ரோஷையும் ஒன்றா சேர்த்து 10 தடவை. அப்போ 2 டபுள் க்ரோஷை பின்னி வச்சுக்கொண்டு அதே பக்கத்துக்குள்ளே கொடுத்து டபுள் க்ரோஷை பின்னி எடுத்தால் கம்பியில் 3 நூல் வரும். அப்படியே சேர்த்து ஒன்றா பின்னுறது ஒரு தடவை. இப்போ பின்னி எடுத்து இப்படி வச்சுக்கொண்டு பக்கத்துலேயும் பின்னி எடுத்து அதாவது 2 டபுள் க்ரோஷையும் உண்டாக்கணும். 3 லூப்பு அப்படி வேணும் சேர்த்து இருக்கணும். 2 1 டபுள் க்ரோஷே பக்கத்தில் 1 டபுள் க்ரோஷையும் சேர்த்து ஒன்றா பின்னுறேன். அப்போ 10 தடவை பின்னணும். 1 டபுள் க்ரோஷே பக்கத்து 1 டபுள் க்ரோஷையும் சேர்த்து 2 டபுள் க்ரோஷையும் ஒன்றா சேர்த்து இப்படி ஃபுல்லாக பின்ன போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. சேர்த்து
என் யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் இருக்குது. தொப்பி பின்னுறது, பூ பின்னுறது, சட்டை பின்னுறது, மேலும் மேலும் வீடியோக்கள் பின்னி போட்டு கொண்டு வருவேன். நீங்கள் என் ஃபாலோ பண்ணினீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு காலம் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் டீ என்னென்னு பின்னுறேன்னு போடுவேன். ஏபிசிடி ஓர்டரில் ஃபுல்லாக போட்டுக்கொண்டு வருவேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இட்ஸ் ரெடி. இப்போ மிச்ச நூலை வெட்டிட்டு இதை வெட்டிட்டு இந்த பக்கம் வந்து வளைஞ்சு வடிவாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் வந்து நேராக இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த நூலாலேயே லைட்டாக நடுவு கலருக்கு அழுத்து கொஞ்சம் உடுத்து வளைவாக ஆக்குவோம். மற்ற பின்பக்க மேல் பக்கத்து மாதிரி இப்படி தண்டி இந்த மூளை கடன் கொஞ்சம் பிடிச்சி இழுத்து விட்டால் சுட்டு வளைஞ்ச மாதிரி வரும். வெட்டிட்டு பின்பக்கத்துக்கு இதை வந்து பின்னுக்கு நூலை மறைச்சி விட்டு விடும். பார்த்தீங்கன்னா இஸ் ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் பிறகு இதை நேராக வடிவெடுத்து விட்டீங்கன்னா சரி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு விளக்கம் தேவை விளங்கலைன்னு சொன்னால் கீழே எழுதுங்க, நான் பதில் போடுறேன். வேறு எதுவும் வீடியோக்கள் உங்களுக்கு பின்னி காட்டணுமெண்டா போடுங்க, நான் பின்னி போடுவேன். டைம் எடுத்தாலும் உங்களுக்கு கேட்ட வீடியோ போடுவேன். பாய் பாய்.